அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. அரேபிய அன்னை ஆலயம் திருத்தல பேராலயமாக உயர்வு. 1948ஆம் ஆண்டு குவைத்தின் எண்ணெய் வயல்களில் பணியாற்றுவதற்காக வந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் பாலைவனத்தின் நடுவே தங்களின் வழிபாட்டிற்காக ஒரு சிறிய அறையை உருவாக்கினர். அரேபிய அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த சிறிய இடமே இன்று உலக புகழ்பெற்ற இன்று திருத்தல பேராலயமாக வளர்ந்து நிற்கிறது. கர்தினால் பியேத்ரோ பரோலின் ஓர் வறுமை, இயற்கைச் சீற்றங்கள் அல்லது பிற இன்னல்களின் காரணமாக பாதுகாப்பான இடத்தை தேடிச் செல்ல வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாகும் உலகெங்கிலும் உள்ள பலரை பற்றி நமது எண்ணங்கள் இயல்பாகவே திரும்புகின்றன என்று கூறினார் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின். ஜனவரி 16 வெள்ளியன்று குவைத்தின் அஹ்மதியிலுள்ள அரேபிய அன்னை ஆலயத்தில் நிகழ்ந்த திருப்பலிக்கு தலைமை தாங்கி சிறப்பித்த கர்தினால் பரோலின் அவர்கள், வாழ்வின் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் குழந்தை இயேசுவை நம் உள்ளத்தின் ஆழத்தில் போற்றி பாதுகாக்கவும் அவர் மீதான நம்பிக்கையில் உறுதியாக இருக்கவும் அருள் நிறைந்த மரியாவே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றும் கூறினார். சிறப்பாக இந்த ஆலயம் அதிகாரப்பூர்வமாக திருத்தல பேராலயமாக உயர்த்தப்பட்டிருப்பது அம்மாநிலத்தில் உள்ள கத்தோலிக்கச் சமூகத்தின் ஆழமான விசுவாசத்திற்கு ஒரு சான்றாகும் என்று எடுத்துக்காட்டினார் கர்தினால் பரோலின். இந்த பேராலயம் ஒரு புகலிடமாகவும் அமைதி தரும் இடமாகவும் இருக்கும் என்று கூறிய கர்தினால் பரோலின் அவர்கள், விசுவாசிகள் தங்கள் அன்றாட வாழ்க்கையின் வழியாகவும் மற்றவர்களிடம் காட்டும் அன்பின் மூலமாகவும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொண்டார். மேலும் வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மதங்கள் சங்கமிக்கும் இந்த நாட்டில் கத்தோலிக்கர்கள் அமைதியின் தூதுவர்களாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் கர்தினால் பரோலின். இந்த ஆலயம் திருத்தல பேராலயம் என்ற சிறப்பை பெறும்போது அது அந்த உள்ளூர் தேவாலயத்திற்கும் உலகளாவிய கத்தோலிக்க திருஅவையின் மையமான உரோமைக்கும் குறிப்பாக புனித பேதுருவின் தலைமை பீடத்திற்கும் இடையிலான பிணைப்பை ஆழமாக்குகிறது என்றும் எடுத்துக் கூறினார் கர்தினால் பரோலின். அரபு தீபகற்பத்திலேயே முதல் திருத்தல பேராலயம் என்ற சிறப்பை பெற்றுள்ள இந்த பேராலய பெருவிழா நிகழ்வில் வளைகுடா நாடுகளின் தலத்திரவை தலைவர்கள், அந்நாட்டின் அரசு அதிகாரிகள், பல்வேறு நாடுகளின் தூதர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான கத்தோலிக்க விசுவாசிகள் கலந்து கொண்டனர். 1948ஆம் ஆண்டு குவைத்தின் எண்ணெய் வயல்களில் பணியாற்றுவதற்காக வந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் பாலைவனத்தின் நடுவே தங்களின் வழிபாட்டிற்காக ஒரு சிறிய அறையை உருவாக்கினர் என்றும், அரேபிய அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த சிறிய இடமே இன்று உலக புகழ்பெற்ற பேராலயமாக வளர்ந்து நிற்கிறது என்றும் நெகிழ்ச்சியுடன் பேசினார் கர்தினால் பரோலின். இறுதியாக அன்னை மரியாவின் இந்த திருவுருவம் உயர்தர லெபனோன் தேவதாரு மரத்தால் செதுக்கப்பட்டுள்ளது என்று எடுத்துக்காட்டிய கர்தினால் பரோலின் அவர்கள், கத்தோலிக்க திருஅவையின் மரியன்னை ஆண்டின்போது வத்திக்கானில் வைத்து திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்களால் இது தனிப்பட்ட விதத்தில் இது புனிதப்படுத்தப்பட்டது என்றும் எடுத்து கூறினார். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.